ஆபிரகாமை குறித்து, ஆபிரகாமோடு இருந்த எலியாசர் ஆபிரகாமை குறித்து ஒரு சாட்சி சொல்றாரு. என்னுடைய எஜமான் சகலத்திலும் பெற்றவர், அவர் எல்லா காரியத்திலும் அவரை, என்னுடைய எஜமானை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி சாட்சி சொல்கிறவராக காணப்படுகிறார். ஆபிரகாம் என்ன நினைத்தான் தெரியுங்களா? தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்நிய பெண்ணாகிய கானானிய பெண்ணை என்ன செஞ்சிடக்கூடாது, திருமணம் பண்ணி வைத்து விடக்கூடாது என்று சொல்லி அவன் ரொம்ப அதில் வைராக்கியம் உள்ளவனாய் காணப்பட்டான். எலியாசர் கேட்கிறாரு, பொண்ணு பார்க்கும்போது சப்போஸ் ஒருவேளை இது தோல்வி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, இல்லை இல்லை, நான் சேவிக்கும் தேவன் உனக்கு முன்பதாக போய் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் எப்படி நம்மை சுற்றி உள்ள நண்பர்கள், நம்ம சுற்றி உள்ளவர்கள் நம்மை குறித்து எப்படி சாட்சி சொல்ல வேண்டும்? உண்மை செய்வது மூலமாக கர்த்தர் நம்மை சுற்றி உள்ள ஒவ்வொருவர்களையும் சாட்சி சொல்ல வைக்க முடியும்.